மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அக்கா, அந்த விக்ரமன் உங்க ரூம்ல போய் தங்கிட்டான். இனிமே என்ன பண்றது? அவனை இங்க இருந்து துரத்துறதுக்கான வழியை தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். விக்ரமனோட விஷயத்த நான் ரகுமாமா கிட்ட சொல்லிட்டேன். அப்படின்னா ரகுமாமா வந்து விக்ரமனை கட்டுலோட தூக்கிட்டு போயிருவாரு. வீணா, நீ எதுக்காக இந்த விஷயத்த ரகுமாமா கிட்ட சொன்ன? ரகுமாமா இன்வால்வ் ஆனா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். ரகுமாமா இன்வால்வ் ஆகாமையே நாம இவனை இங்க இருந்து துரத்தி ஆகணும். அதெல்லாம் நடக்காதுக்கா. அப்பாவும் அம்மாவும் பணத்துக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் எப்படி நடக்கும்? என்ன ஆச்சரியம், 3 பேரும் சேர்ந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் தூங்க போலையா? எல்லாரும் போய் தூங்குங்க. இதுக்கப்புறம் எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? கதவுல தாப்பாலும் லாக்கும் இருக்கு, அத போட்டுட்டு தூங்கு. போடி உள்ள போடினா. வாங்கக்கா. அம்மா, விக்ரமன் இந்த வீட்டுல தூங்குவான்னு எனக்கு தோணவே இல்ல. ஏண்டா அப்படி? ஏன் விக்ரம் அப்படியே பறந்து போயிடுவானா? சொல்ல முடியாது, கட்டுலோடயே பறக்கலாம். ஒரு சூப்பர் பவர் இங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. போடா உள்ள. உனக்கெல்லாம் சூப்பர் பவர் தேவையா? போடானா. ஆமா, அவன் எதுக்காக அப்படி சொல்லிட்டு போறான்? அவனுக்கு பைத்தியம் தான், வேற என்ன? ஆமா, இந்த நேரத்துல யார் கார்ல வர்றது? வா பாப்போம். வணக்கம். வணக்கம். ராத்திரி நேரத்துல வந்ததுக்கு உங்களுக்கு தொந்தரவா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நீங்க யாரு? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அது இங்கதானே மும்பைல இருந்து வந்த எங்க விக்ரமன் பாய் தங்கி இருக்காரு. ஆமா, இன்னைக்குதான் அவர் இந்த வீட்டுக்கு வந்து தங்கி இருக்காரு. என்ன விஷயம்? மும்பைல இருந்து வரீங்க? இல்ல நான் இங்க டவுன்ல இருந்து வரேன். ஓ, தங்கம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தங்க பிசினஸா? தங்க பிசினஸா? இந்த தங்க பிசினஸ்னா நீங்க விக்ரம கூட சேர்ந்து இந்த கள்ளக்கடத்தல் பண்றீங்களா? அதாவது இந்த ஸ்மக்லிங். நான் விக்ரமன் பாயை பார்க்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். அதுக்கு என்னங்க, இதோ நான் இப்ப கூப்பிடுறேன். இவரு தங்க பிசினஸ் பண்றாராம். ஓ, என்ன பிரச்சனை? எதுக்காக வந்தீங்க? விக்ரமன் பாய், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். கடையில இருந்து கொஞ்சம் தங்கத்தை மாத்தி தரணும். தங்கத்தை மாத்தணுமா? பிளாக்லயா? ஆமாம் பாய், இது வரைக்கும் ரகு தான் என் தங்கத்தை யாருக்கும் தெரியாம மாத்தி கொடுத்துருக்கான். ரகுவா? ஆனா இந்த தடவை அவன் ஷேர் கொஞ்சம் அதிகமாவே கேக்குறான். அதனால நான் அவனை வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். அப்பதான் விக்ரமன் பாயை பத்தி நான் கேள்விப்பட்டேன். கடையில பிளாக் தங்கம் இருக்கிறது ரகுவுக்கு நல்லாவே தெரியும். அதனால இன்னைக்கே அதை மாத்தி ஆகணும், போலீஸ்க்கு தெரியாம. அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஓஹோ, அப்படியா? நான் பண்ணித்தரேன். கடையில இருந்து பொருள் எடுத்து நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தா போதும். 50-50 கமிஷன். அட, இதுக்கு மேல என்ன வேணும்? விக்ரமன் டபுள் ஓகே. என்ன விக்ரமன், எதுக்கு நீ இவ்ளோ தூரம் யோசனை பண்ற? சீக்கிரமா போயிட்டு வா விக்ரமா. ஓகே, நான் வரேன். என்னங்க, விக்ரமனை தனியா அனுப்பாதீங்க, நீங்களும் போயிட்டு வாங்க. நான் எதுக்காக அங்க போனோம்? இங்க பாருங்க, எல்லாம் கடத்தல் தங்கம். அதுல கொஞ்சமாவது நமக்கு கிடைக்கும் இல்லையா? எதுக்கு வேண்டான்னு சொல்லணும்? கூட போயிட்டு வாங்க. சொல்றதும் சரிதான். இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் தனியா போனா அது சரியே வராது. நான் கூட வரேன். அப்படின்னா நம்ம வெயிட் பண்ண வேணாம், உடனே கிளம்பலாம். ஓகே ஓகே, சரி. கடவுளே, தங்கம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் ஈஸ்வரா.
ஆமா இங்க எதுக்காக வண்டி நிறுத்துறீங்க? இங்க கடையே இல்லையே. தங்கத்தை எடுத்துட்டு ஆள் இங்க வருவான். அதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து தங்கத்தை எடுத்துட்டு போகணும். நீ கடையில இருந்தானே தங்கத்தை எடுக்கணும்னு சொன்ன. இங்க யார் எடுத்துட்டு வரா? அது எல்லாமே அவன் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு வேலை நடந்தா ஓகே தானே? யாரா நீ? லைட் ஆஃப் பண்ணு. ஏய் ரகு, வெளிய வாடா வாடான்னு சொல்றேன்ல. இறங்குங்க பாய். ரகுக்கு நீ வேணுமா? அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ரகு சொன்ன மாதிரி செஞ்சிட்டல. இது சதி. ஆமா ஆமா, இது கொஞ்சம் கூட சரி கிடையாது. டேய் வெளிய வாடா. ஏய் ரகு, நீ இந்த வீட்டுக்கு போயிட்டு வரது மட்டும் பத்தலையா? அங்கேயே நீ தூங்கணுமா? அத கேக்குறதுக்கு நீ யாரா? ரகு. ஏய் ரகு வேண்டாம், சொல்றது கேளு. இவனை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு விருந்து கொடுக்குறீங்களா? இவன் வாங்கி கொடுக்குற சரக்கு போதும்ல. அப்படி பண்ணாதீங்க, பொண்ணு கையை விட்டு போயிடுவானா சொன்னேன், கேட்கல. இப்ப அவனையே தங்க வச்சிருக்கீங்க. பெத்த பொண்ணு ஓடி போறத நீ பாக்கணுமா? அப்படி பார்த்ததான் அடங்குவ. அந்த வீட்டுல இனிமேல் அவன் தங்க கூடாது. நான் தங்க விட மாட்டேன். ரகு ரகு வேண்டாம். டேய் நீ இங்க இருந்து மும்பைக்கு ஓடி போயிடணும். போறியான்னு கேட்டேன். அப்படி போறதா இருந்தா உன்னை சும்மா விடுறேன். நான் போறதா இருந்தா நான் நினைச்சதை முடிச்சுட்டு தான்டா போவேன். நான் எதுக்காக வந்தனோ அதை நடத்தாம விட மாட்டேன். வேண்டாம் ரகு. இன்னைக்கு உன் ட்ராப்ல மாட்டிக்கிட்டேன். உனக்கும் இதே மாதிரி ஒரு ட்ராப் பண்ணா அன்னைக்கு தான் உன் கடைசி நாள். அதுக்கு நீ உயிரோட இருக்கணும் இல்லையா? நீ இப்பவே சாக போற. அத நான் இன்னைக்கே பண்ண போறேன். ஏய் ரகு வேண்டாம், சொல்றது கேளு. வேண்டாம். ஐயடே, உன் வீட்ல இருக்க பொண்ணுங்களை பத்தி நீ கவலைப்படாம இருக்கிறதுனால தான் நான் இதை பண்ண போறேன். டேய் ரகு, என்ன கொன்னாதான் உன்னால போக முடியும். இல்ல என்ன உயிரோட விட்டீனா உன் சாவு என் கையில தான்டா. இனிமே அந்த வீட்டுக்கு வருவியா? இனிமே பண்ணுவியா? ரகு போடா. ஏய் உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன்டா. சொல்றது கேளு ரகு, போதும். இதுக்கு மேலேயாம அந்த வீட்டுக்குள்ள வந்தானா உங்களுக்கு இதே நிலைமை தான். இவனை தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்ததும் அவனை மும்பைக்கு அனுப்பிச்சு விடுங்க. புரியுதா? சரி. இவனுக்கு நடந்தது நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னீங்கன்னா அவனுக்கு நடந்தா உங்களுக்கு நடக்கும். டேய் வாடா. ஐயோ வண்டி போயிடுச்சு. கடவுளே, நான் இப்போ எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறது? ஐயோ விக்ரமா, இவங்க போயிட்டு வர ஏன் இவ்ளோ லேட் ஆகுது? தங்க கடத்தல் பண்றதுக்கு இவ்ளோ நேரம் ஆகுமா? இவர் என்னன்னா போன் எடுக்காமலே போயிட்டாரு. விக்ரமனுக்கு போன் பண்ண அவன் நம்பரே போக மாட்டேங்குது. விக்ரமன் நம்பரை மாத்திட்டானா என்ன? அவன் இந்த மாதிரி நம்பரை அடிக்கடி மாத்திட்டு தானே இருக்கான். அப்படிதான் இருக்கும் போல. அவங்க வரும்போது வரட்டும். அவங்க வரும்போது தங்க பிஸ்கெட்டோட தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்தா. தேங்க்யூ சார். என்னங்க விக்ரமன் எங்க? நமக்கு தங்கத்துல ஷேர் கிடைச்சதா? ஐயோ அதையும் கேக்குற, நான் சொல்றேன். என்ன ஆச்சுங்க? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஏய், போலீஸ் பிடிச்சா நான் லாக்அப்ல தானே இருக்கணும். நான் ஆஸ்பத்திரிக்கு போகாம இப்ப வீட்டுக்கு வந்ததே நான் செஞ்ச புண்ணியம். ஐயோ, இல்லனா கை கால் உடைஞ்சு ஆஸ்பத்திரியில நான் கடந்திருப்ப நீ பார்க்க வந்திருக்கணும். ஐயோ, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? போன வழியில ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? விக்ரமனுக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சா? தங்க கடத்தல் நடக்கவே இல்லையா? ஆக்சிடென்ட்லாம் இல்ல, அதை விட பெரிய விஷயம் ஒன்று நடந்துச்சு. என்ன சம்பவம்?
எல்லாம் அந்த ரகுவோட சூழ்ச்சி தான். ம். ஐயோ. கடவுளே, அப்படின்னா ரகு விக்ரமனை படுக்க வச்சுட்டானா? ஐயோ கடவுளே, அப்ப தங்கமும் போச்சு, விக்ரமனும் போயிட்டானா? இனி நாம என்னதான் பண்றது? நாம என்ன பண்றது? நான் அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். 2 காலையும் உடைச்சிட்டான். ஐயோ கடவுளே. அப்புறம் இன்னும் 1 வாரத்துக்குள்ள அவனுக்கு கால்ல ஆபரேஷன் பண்ணியே ஆகணுமா டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயோ. குறைஞ்சபட்சம் 2 மாசமாவது விக்ரம பெட்ல தான் படுக்கணுமா. ரகு உங்களையும் அடிச்சானா? அது மரியாதைக்காகவா இல்ல வயசுக்காகவா இல்ல மாமனாருங்கிற மரியாதைக்காகவான்னு தெரியல, என்ன மட்டும் அடிக்காம விட்டுட்டான். ஆனா அவ அடிச்ச ஒவ்வொரு அடியும் என் அடி வயிறே கலக்கிடுச்சுன்னா பாரு. என்ன அடி அடிச்சான் தெரியுமா அவன? ஐயோ. ரகு பேர்ல இந்த கேஸையும் நாம கொடுக்கணும். அவனை அப்படியே விடக்கூடாது. ஏய் இங்க பாரு, இனிமே நம்ம ரொம்ப அமைதியா இருக்கணும். இதுக்கப்புறமும் நம்ம போலீஸ் கேஸ்னு போனோம், அந்த ரகு ஏன் காலை உடைச்சிருவா, நீ பாத்துக்க. அப்புறம் நீ அந்த ரகு மேல கொடுத்த கேஸையும் உடனே வாபஸ் வாங்கிரு. இல்லனா விக்ரம் எப்படி படுத்திருக்கானோ அதே மாதிரி என்னையும் படுக்க வச்சிருவான், நான் போய் படுத்துப்பேன். பெரிய ரகு, அவனை அடிச்சு போடுறதுக்கு இந்த ஊர்ல ஆம்பளைங்களே இல்லாம போயிட்டாங்களே. அவனை பார்த்து இப்படி எல்லாரும் பயப்படுறதுதான் அவனோட வெற்றியே. அவன் பேரை கேட்டாலே என்னால சகிச்சுக்க முடியல. ஏய் ஏய் சுமதி, நீ இனிமே அவன் விஷயத்துல தலையிடாத. கோவப்பட்டு உன் காலையும் உடைச்சாலும் உடைச்சிடும் பாத்துக்க. ஏன்னா அவன் டீம்ல பொம்பளை ரவுடி இருக்காங்க. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. ரவுடி பொம்பளைங்களை கூட்டிட்டு அவன் இங்க வரட்டும், எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிருவேன் நானு. என்கிட்டயே நடக்காத ஒரு காரியத்தை எவ்வளவு தெனோட சொல்ற. நான் என்ன சொல்ல வரேன்னா, விக்ரமனை நீ மறுபடியும் வீட்டுக்குள்ள விடாத. அதாவது அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த மேட்டர் பேசிக்கலாம். விக்ரமனுக்கு அடிப்பட்டது நமக்கு அவமானமா போச்சு. அந்த இந்துக்கும் நம்ம பசங்களுக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா நமக்கு தான் பெரிய அவமானம். என்ன ஆனாலும் அவங்க தூங்குனது நல்லதா போச்சு. அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம். இல்ல அவ விக்ரம் எங்கன்னு கேட்டா, விக்ரமன் அர்ஜென்ட்டா பாம்பேக்கு ஃளைட்ல போயிட்டதா சொல்லுங்க. சரி வாங்க நம்ம போய் தூங்கலாம். நீ இங்கதான் இருந்தியாமா? நீங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் இங்கதான் இருந்தேன். விக்ரமனோட நிலைமை இப்ப ரொம்ப கஷ்டமா போச்சு, சரிதானே சித்தி? விக்ரமனை இங்க இருந்து அனுப்பலன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்னு நான் தான் முன்னாடியே சொன்னனே. அப்போ விக்ரமன் ரகு அடிச்சதுக்கு பின்னாடி நீதான் இருக்கியாடி? நீயும் ரகுவும் சேர்ந்து மீட்டிங் போட்டுதான் இத பண்ணிருக்கீங்களா? இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட உண்மையை சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. நீ அனுபவிக்க போறடி. உன்னை நான் இதுக்குள்ள பூட்டி கண்டிப்பா அனுபவிக்க வைப்பேன். நீ எவ்வளவு பெரிய மேடமா இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் யாருன்னு காட்டுறேன். அது அப்புறம் நடந்தது எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. சுமதி சொல்றதெல்லாம் நீ பெருசாவே எடுத்துக்காத. நீ போய் தூங்கு போ. சண்டைக்கு போனீங்க? நான் ஒன்றும் உங்கள் அண்ணங்கிட்ட சண்டைக்கு போகல. அப்புறம் இந்துவை அவன் தப்பாக புரிஞ்சிருக்கான்ற விஷயத்த மாற்ற யார் முயற்சி பண்ணாலும் அவங்க எல்லாரையும் அவன் எதிரியாக தான் பார்க்குறான். ஆமா, நீங்க எதுக்காக இந்துவை பத்தி பேச அண்ணன் கிட்ட போயிருக்கீங்க? அதனால தானே அவர் கோவப்படுறாரு. இங்க பாரு, இந்துக்கும் அருணுக்கும் இருக்க பிரச்சனை ஏதோ சில ஃபேக் மெசேஜஸ் எல்லாம் வந்த குழப்பம் தான். அதை மாத்தியே ஆகணும். நீங்களும் அந்த மெசேஜ் எல்லாம் பாத்தீங்கல்ல? அந்த மெசேஜ் ஃபேக் மெசேஜ்னு தோணுதா? இந்துவோட கேரக்டர் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த மெசேஜஸ் எல்லாம் ஃபேக்குன்னு நான் முழுசா நம்புறேன். இந்துவை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட அருண் அவளை புரிஞ்சுக்கலன்ற விஷயம் தான் ரொம்ப வருத்தமா இருக்கு.
நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இந்துவை சாக்கா வச்சு நீங்களும் அண்ணனும் இதுக்கப்புறம் சண்டை போடவே கூடாது. அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா அது அவங்களே தீர்த்துக்கட்டுமே, அதானே நல்லது. இந்த பிரச்சனை அவ்வளவு சீக்கிரமா முடியாது மது. நாம யாரும் இதை பத்தி கண்டுக்காம விட்டோம்னா அருணும் இந்துவும் இதுக்கப்புறம் ஒன்னா சேரவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை தீரணும், அவங்க ஒன்று சேரணும். அதான் என்னோட ஆசை. இங்க பாருங்க, அப்போ அண்ணன் கூட மறுபடியும் சண்டை போட பிளான் பண்றீங்களா? இதை சாக்கா வச்சு நான் அருண் கூட மறுபடியும் சண்டைக்கு போவேன். அவனுக்கு என் மேல கோபம் வரட்டும். என்ன நடந்தாலும் நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்ச மெசேஜ் எல்லாமே உண்மைதானான்னு நான் கண்டுபிடிப்பேன். இந்த ஒரு காரணத்துக்காக அருண் இந்துவை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு நினைச்சானா அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்காது. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்க 2 பேருக்குள்ள அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. கண்டிப்பா அந்த மாதிரி நடக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். இங்க பாருங்க, இவ்ளோ ஸ்ட்ராங்கா நீங்க ஏன் இந்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. மது, உனக்கு தெரியாத ஒரு உண்மையை நான் உன்கிட்ட சொல்லட்டுமா? இந்துவும் ரகுவும் லேட் நைட்ல போன்ல சேட்டிங் பண்ணாங்கன்னு தானே குற்றம் சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சேட்டிங் நடக்கவே இல்லைன்றது தான் உண்மை. என்ன நடந்துச்சு? அப்படியெல்லாம் நடக்கவே இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் ரகுவோட போனை செக் பண்ணி பார்த்தேன். மது, ரகுவோட வாட்ஸ்அப்ல இருந்து இந்துவோட போனுக்கு எந்த ஒரு மெசேஜும் போகவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் எப்படி சேட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும்? இப்ப செக் பண்ண வேண்டியது இந்துவோட போனை தான். இந்துவோட போனா? ஆமா, இந்துவோட போனை நான் செக் பண்ணணும்னு அருண் கிட்ட கேட்டப்போ அவன் அதை தர மறுத்துட்டான். இந்துவோட போன் உங்களுக்கு எதுக்கு வேணும்? இந்துவோட போன் எனக்கு கிடைச்சா சைபர் செல்லை யூஸ் பண்ணியாவது உண்மையை தெரிஞ்சுப்பேன். அருண் கிட்ட இருந்து அந்த போனை வாங்கியே ஆகணும். நீ எனக்கு உதவி பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லுங்க. இந்துவோட போனை அருண் என்கிட்ட தரமாட்டான். நீ அதை எப்படியாவது வாங்கி தரணும். நான் எடுக்கணுமா? அந்த போனை அண்ணன் தானே வச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை அதை எடுக்க சான்ஸ் கிடைச்சா அதை நீ என்கிட்ட கொண்டு வந்து தரணும். ஆனா அது அருணுக்கு தெரியக்கூடாது. அது வேண்டாம் ஆனந்தன் மாமா. நாம ஏன் இதுல இன்வால்வ் ஆனோம்? தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம்னு என்னோட அபிப்பிராயம். என்னோட அபிப்பிராயம் அது இல்ல. நீ இந்துவோட போனை என்கிட்ட கொண்டு வந்து தந்தா மட்டும் போதும். அந்த போனை நானே போய் எடுத்தேன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால நீ தான் இதை செய்யணும். அந்த மாதிரி சொன்னதுக்கு நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? அவர் இப்படிதான் ஏகப்பட்டது சொல்லுவாரு. உனக்கு எதுவும் தெரியாத மாதிரி நீ நடந்துக்கிட்டா போதும். அபி, என்ன சம்பவம் நடந்தாலும் உன்ன மாதிரி கூலா இருக்க என்னால சத்தியமா முடியாது. இங்க இருந்து இந்து போயிட்டானா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் தானே நீ சொன்ன? இங்க இருந்து இந்து போனதுக்கு அப்புறம் தான் பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? இங்க அண்ணனும் பார்வதி சித்தியும் தவிர இங்க வேற யாரு பிரச்சனை? நீ சீரியஸா இருக்கிறதுனாலதான் அவங்க சொல்றது எல்லாமே உனக்கு பிரச்சனையா தெரியுது. அபி, நம்மளோட இந்த கேமை மாமா உடைச்சிருவாருன்னு தான் பயமா இருக்கு. ஆனந்தன் மாமா அந்த வாட்ஸ்அப்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகுவேன்னு சொல்றாரு. ரகுவோட போனை ஆனந்த் மாமா செக் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் இந்துவோட போனை தான் பார்க்க போறாரு. இந்துவோட போன் அண்ணா கையில கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவாரு? நம்மளோட இந்த விளையாட்டு உடைஞ்சிடும் அபி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்னமோ உன்ன நினைச்சதான் பயமா இருக்கு. இங்க பாரு, நீ அவங்க பக்கம் சாஞ்சினா அப்புறம் அது உனக்கு தான் ஆபத்தா வந்து சேரும். அதனால அவங்க கிட்ட பேசும்போது பார்த்து கவனமா பேசு. அபி, இதெல்லாம் வேண்டான்னு எனக்கு தோணுது. மது, உன்னோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இந்த கேமையே ஆரம்பிச்சேன். அத நீ மறந்துடாத. இருந்தாலும் அபி, இந்த பிரச்சனையில என் அண்ணனும் உன் அண்ணனும் சண்டை போட்டு பிரிஞ்சாங்கன்னா எப்படி என் கல்யாணம் நடக்கும்? எப்படி உன் கல்யாணமும் நடக்கும்? எதுவுமே நடக்க வாய்ப்பில்லை. என் அண்ணனும் உன் அண்ணனும் எதிரிகளா இருக்கிறது என்னால சகிச்சுக்க முடியாது. நான் அதை ஆசைப்படவும் இல்லை. அதனால எல்லா உண்மையும் சொல்லி இந்துவையும் அருண் மாமாவையும் ஒண்ணு சேர்க்க போறியா?
ஒருவேளை நீ அப்படி பண்ணா என்னோட உன்னோட கல்யாணம் நடக்கவே போறதில்ல. நானும் நீயும் மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறது இல்லாம அருண் மாமா மனசுலயும் என் அண்ணன் மனசுலயும் நம்ம 2 பேரும் இருக்க மாட்டோம். எனக்கு எதுவுமே தெரியல. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல அபி. ஆனந்தன் மாமா இந்துவோட போனை தான் எதிர்பார்க்கறாரு. அவளோட போனை என்ன எடுத்து கொடுக்க சொல்லி சொல்றாரு. இந்துவோட போன் பார்த்தனா எப்பவுமே அண்ணனோட பாக்கெட்ல தான் இருக்கு. அதை எப்படி எடுத்து நான் ஆனந்தன் மாமா கிட்ட கொடுக்க முடியும்? அந்த போன் கைக்கு கிடைச்சா அவர் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாரு. மது, இது ஒரு சில்லி மேட்டர். உனக்கு இதெல்லாம் சில்லி மேட்டர் தான். ஆனா நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். மது, அருண் மாமா கிட்ட இருக்க இந்துவோட போனை அருண் மாமாக்கே தெரியாம எடுத்து ஏன் அண்ணன் கையில கொடுக்கணும்? அதுதானே இப்ப உன்னோட பிரச்சனை. அந்த பிரச்சனைய நான் சால்வ் பண்ணி தரேன். ஏன் அண்ணன் சொல்லி நீ கேட்காம இருக்க வேண்டாம். அருண் மாமா கையில இருக்க இந்துவோட போனை எடுத்து ஏன் அண்ணன் கையில கொடுத்துரு. பிரச்சனை முடிஞ்சிடும். அபி, அத எப்படி? நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணடி. அருண் மாமா தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம இந்துவோட போனை எடுத்துடலாம். அப்போ ஆனந்தன் மாமா கிட்ட அந்த போனை கொடுக்கறதா? ஆமா, கொடுக்கலாம். அந்த போன் கைக்கு கிடைக்காம என் அண்ணனோட சந்தேகம் போகாதுல்ல. போனை செக் பண்ணிட்டு அவர் மறுபடியும் எல்லா விஷயங்களையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னோட அண்ணன் இந்துக்கு சப்போர்ட்டா இனிமே பேசவே மாட்டாரு. அபி, நீ இப்போ என்னதான் சொல்லிட்டு இருக்க? நாம தானே பிரச்சனைல மாட்டிப்போம். நாம அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையில இருந்தே ரொம்ப சேஃப் ஆக போறோம். இன்னைக்கு நைட் ஆகட்டும். அக்கா, இன்னைக்கு அருண் மாமாவை ஆபீஸ்ல பார்க்கலையா? அதுக்காகவா அலறீங்க? அவரை நான் பார்த்தேன், எதுவுமே பேசல. நீங்க போய் அவர்கிட்ட பேசலையா? என் முகத்தை பார்த்தா தானே பேசணும்னு தோணும். என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவாரு. அக்கா, நீங்க அருண் மாமாவை நேர்ல பார்க்கும்போது வர பிரச்சனையே இதுதான். யாருமே பேசிக்க மாட்டீங்க. நீங்க 2 பேரும் பேசுறதுக்கு நான் வேணா ஐடியா சொல்லவா? என்ன ஐடியா? என்னோட போன் நம்பர் அருண் மாமா கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என் போன்ல இருந்து அவருக்கு பேசுங்க. அதெல்லாம் வேண்டாம் வீணா. அப்படின்னா நீங்க என்னோட போன்ல இருந்து அருண் மாமா போனுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் மெசேஜால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனையாச்சு. வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இப்படி சொன்னா எப்படிக்கா? உங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனை தீர்ந்து சந்தோஷமா இருக்கணும்ல. அக்கா, நான் என்னோட போன்ல இருந்து அருண் மாமாக்கு கால் பண்றேன். அவர்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? அது வந்து அக்கா, நீங்க அருண் மாமான்னு அவரை கூப்பிட்டாலே போதும், தங்கமேனு அப்படியே பாசத்தை பொழிஞ்சிருவாரு பாருங்க. வீணா, அவர் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த மாதிரி போன் பண்றது அவருக்கு பிடிக்கலன்னா நாளைக்கு என்ன ஆபீஸ்ல பாக்கும்போது இதை வச்சு என் மேல கோவப்படுவாரு. அதுக்காக நீங்க நிரபராதின்னு அருண் மாமாக்கு தெரியப்படுத்த வேண்டாமா? வேண்டாம், அது சரி வராது. அதெல்லாம் சரி வரும்க்கா. இருங்க, நான் கால் பண்ணி தரேன். ஏய் வீணா, வேண்டாம். என்னால அவர்கிட்ட பேச முடியுமான்னு தெரியல. அப்படின்னா வேற ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன இருந்தாலும் அருண் மாமா மைண்ட தெரிஞ்சுக்கணும்ல. ஹலோ. ஹலோ அருண் மாமா, நான் தான் வீணா. இந்து சொல்லி தான் நீ எனக்கு கால் பண்ணிருக்கியா? எதுக்காக கால் பண்ண? அருண் மாமா, அக்கா மேல இருக்க கோவத்தை கொஞ்சமாவது குறைச்சுக்கலாம்ல. அக்கா தப்பு பண்ணிருக்காங்கன்னு எங்க யாருக்குமே தோணல. உங்க யாருக்குமே தோணாது, அதான் இந்துவோட டேலண்டே. ரகுவோட புல்லட்ல அவ வந்து இறங்குனதை நான் பார்த்தேன். அவ ரகுக்கு எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்குள்ளேயே இருக்கு. எதையுமே நான் மறக்க மாட்டேன்னு அவகிட்ட சொல்லிடு. அருண் மாமா, தப்பு பண்ணாதவங்களை எதுக்காக நீங்க இப்படி பேசுறீங்க? தப்பு பண்ணிட்டோன்னு அவங்க ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி பல வழிகள்ல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. மாமா
மாமா நான் அக்கா கிட்ட போனை கொடுக்கறேன், நீங்க பேசி பாக்குறீங்களா? வேண்டாம், இப்ப எனக்கு பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல. அருண் மாமா போனை கட் பண்ணிட்டாருக்கா. ஃபோன் பண்ணாதானே, நான் தான் சொன்னல. ஃபோன் பண்ணவும் தானே என்ன விஷயம் தெரிஞ்சது. பண்ணியிருக்க கூடாது. பிரச்சனை இவ்வளோ சீரியஸா இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. வருத்தப்படுறீங்களாக்கா? நீ போனை கொடுக்கறேன்னு சொன்னப்போ அவருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச பிடிக்கலல்ல, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ பேச விருப்பம் இல்லைன்னு தானே அவர் சொன்னாரு. அப்போ அவர் ஃப்ரீயா இருக்கும்போது பேசுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படின்னா அவர் உங்களை முழுசா அவாய்ட் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். அவ தங்கச்சி கிட்ட சொல்லி ஃபோன் பண்ண சொல்லிருக்கா. அவ அந்த போனை வாங்கி எனக்கு கால் பண்ணிருக்கலாமே. வேண்டாம், கூப்பிடவே வேண்டாம். சீக்கிரம் வா மது. அருண் மாமா குளிக்க போயிட்டாரு, நீ போய் போன் எடுத்துட்டு வா. அபி, பிரச்சனை ஆயிடுமோ? ஷோ அடிச்ச, போய் போன் எடுத்துட்டு வா. போ சீக்கிரம் போ. சீக்கிரம் வா. போன் எடுத்துட்டியா? போன் கிடைச்சிருச்சு. சரி, அந்த போன் என்கிட்ட கொடு. எதுக்கு? குடுன்னா கூட. ஏண்டி இதுக்கப்புறம் பிரச்சனை பண்றியா? இந்த போனை உன் அண்ணன் கிட்ட கொடுத்தாகணும். நம்ம என்னதான் ஃப்ராட் தானே பண்ணாலும் உன் அண்ணன் கண்டுபிடிச்சிருவாரு. இப்போ நான் எந்த ஃப்ராடு தனத்தையும் பண்ணல மது. நமக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் ஒரு சின்ன சேஞ்சஸை பண்ணியிருக்கேன். அதாவது இந்த போன்ல ரகுவோட நம்பரை நம்ம சேவ் பண்ணியிருக்கிறது என்கிட்ட இருக்க அந்த ஃபோன் நம்பர் தானே. அந்த நம்பரை நான் மறுபடியும் எடிட் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலா ரகுவோட ஒரிஜினல் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ இந்த போனை தைரியமா எங்க அண்ணன் கிட்ட கொடுக்கலாம். இப்ப இந்த போன்ல இருக்க ரகுவோட நம்பருக்கும் நம்ம கிட்ட இருக்க ஃபேக் நம்பருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நாம இப்போ சேஃப். சரி வா, நம்ம போலாம். மாமா, நீங்க சீக்கிரம் பாருங்க, அண்ணன் வந்து போனை தேடுவாரு. இந்த போன்ல இருக்க ரகுவோட நம்பர் ரகுவோட தானே தெரிஞ்சுக்கணும். டே அண்ணா, உன் தங்கச்சிடா நானு. நீ இந்தோட போனை கேட்கும் போதே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்டயும் விளையாட்ட காட்டுறியா? ஆமாமா, நீங்க பாத்துட்டீங்களா? எனக்கு குழப்பமா இருக்கு மது. என்னாச்சு மாமா? இந்துவோட வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல இருக்க ரகுவோட நம்பர் ரகுவோட ஃபோன் நம்பர் தான். இதுக்கப்புறம் நீ எவ்வளவுதான் போராடினாலும் அந்த மெசேஜ் எல்லாம் ஃபேக்குன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. மது, ரகு ஃபோன்ல இருந்து இந்து ஃபோன்ல இருந்து அனுப்புன ரிசீவ் பண்ண மெசேஜ் எல்லாமே எனக்கு அவங்க அனுப்பலன்னு நல்லா தெரியும். அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ரகுவோட ஃபோன்ல இருந்து இந்த ஃபோனுக்கு எந்த மெசேஜும் வரலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ரகுவோட ஃபோன்ல இருந்து தான் இதுக்கு மெசேஜ் வந்திருக்கு. எனக்கு என்னமோ இது தப்பா இருக்க மாதிரி தோணுது. இதுல யாரோ ஃப்ராடு தனம் பண்ணிருக்காங்க. ஃப்ராடு தானேமா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆனந்தன் மாமா, போனு அண்ணன் ரூம்ல போன் இல்லைன்னா அவர் தேடுவாரு. அண்ணனுக்கு தெரியாம தான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன். நான் இதை கொடுக்குற மது, அதுக்கு முன்னாடி ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு தரேன்.
இந்துவோட ஃபோன் எங்க போச்சு? இந்த இடத்துல தானே நான் அந்த ஃபோனை வச்சிருந்தேன். அது வேற எங்க போயிருக்கும்? யார் எடுத்திருப்பாங்க? இந்துவோட ஃபோன் இப்ப யாருக்கு தேவைப்படுது? அருண், உன்னோட குழப்பம் எல்லாமே இந்துவோட ஃபோன் மேலே தானே இருக்கு. அந்த ஃபோனை என்கிட்ட கொடு அருண். எதுக்கு? உனக்கு எதுக்கு இந்துவோட ஃபோன்? அனந்தன் அவன் தான் இந்துவோட ஃபோன் எடுத்திருப்பானோ? அவன் தானே இந்துவோட ஃபோனை என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். அப்ப அவன் தான் அந்த ஃபோன் எடுத்திருக்கணும். அனந்தா, நீ எதுக்காக இந்த போன் எடுத்த? ஆனா அது வந்து நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. டேய், என் ரூம்குள்ள வந்து என்கிட்ட கேட்காம நீ ஏன்டா என் பொண்டாட்டி போன் எடுத்த? என்னாச்சு மாமா, என்ன பிரச்சனை? உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன் வேலையை பார்த்துட்டு போ. அருண், இங்க பாரு, இந்த போனை நான் உன்கிட்ட நேரடியாவே கேட்டேன், நீ கொடுக்கல. அதனால இந்த போனை செக் பண்ணியே ஆகணும்னு முடிவு எடுத்தேன். அதனால தான் எடுத்தேன். டேய், நீ இந்த போனை என்கிட்ட கேட்டப்பே எனக்கு தோணுச்சு நீ தான் அந்த போனை எடுத்திருப்பேன்னு. ஆனா இல்லனா, உங்க ரூம்ல இருந்து மாமா போன் எடுக்கல. நான் தான் எடுத்து மாமா கிட்ட கொடுத்தேன். நீ எடுத்தியா? நான் அதை நம்ப மாட்டேன். இவனை காப்பாத்துறதுக்காக நீ தப்பு பண்ணேன்னு என்கிட்ட போய் சொல்லாத. போனை குடுறா, போனை குடுன்னு. அருண், இன்னைக்கு ஒரு நாள் இந்த போன் என்கிட்ட இருக்கட்டும். நாளைக்கு நான் உன்கிட்ட கொடுத்துறேன். இந்த போனை சைபர் செல்ல கொண்டு போய் செக் பண்ணிட்டு நான் உனக்கு தந்துடுறேன். என்னண்ணா நீ இப்ப எதுக்காக அந்த போனை அங்கெல்லாம் காட்ட போற? உனக்கு வேற வேலையே இல்லையா? இல்ல நீயே ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இந்துவை நிரபராதி ஆக்கலான்னு பாக்குறியா? என் மனசுல என்ன இருக்குன்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன். வேண்டாம், முதல்ல நீ அந்த போனை கொடு. அருண், உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த போன் ஒரு நாள் என்கிட்ட இருந்தா என்னடா பிரச்சனை? உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டாமா? உனக்கும் அதானடா வேணும். உன்கிட்ட போனை கொடுக்க சொல்லி கேட்டேன். அருண், அருண், நான் சொல்றத கேளு. உன போனை கொடுக்க சொல்லி சொன்னேன். போனை கொடு, போனை குடுறா. அருண், நான் தரமாட்டேன். போனை குடுறான்னு. அருண், விடு. போனை குடுறா. கையெடு, கையெடு அருண், சொன்னா கேளு. போனை குடு. மாமா, அருண், மேல இருந்து கையெடு. போனை குடுறா. அருண், கையெடுன்னு சொன்னேன். சண்டை போடாதீங்க. என்ன கோபப்படுத்தாத. போனை குடு. மாமா, ஐயோ. அருண், அருண், விடு. நிறுத்துங்கன்னு சொல்றல. அருண், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இங்க என்னதான் நடக்குது? என்ன இங்க என்ன பிரச்சனை? இந்துவோட போனை அண்ணன் எடுத்துட்டாரு, அதான் பிரச்சனை. ஷோ, ஒரு போனுக்காக ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற அளவுக்கு இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லையே. நீ எதுக்குடா இந்துவோட போனை எடுத்த? இவனோட சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்காக தான் நான் இந்த போன் எடுத்திருக்கேன். நான் கேட்டேன், இவன் கொடுக்கல. அதனால தான் எடுத்திருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீ முதல்ல போனை கொடு. போனை குடுறா. ஆனந்தா, நீ அந்த போனை கொடுத்துரு. சித்தி, இது ரொம்ப முக்கியமா எனக்கு தேவை. அவன் கிட்ட கொடுன்னு நான் தானே சொல்றேன். குடு, குடுடா. இந்தா, நீயே வச்சுக்கோ. என் ரூம்குள்ள ஏன் அனுமதி இல்லாம யாரும் வரக்கூடாது. அப்புறம் இந்த போனை யூஸ் பண்ணி நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு யாரும் சொல்லாதீங்க. ஆனந்தா, இந்துவை அருணை ஒண்ணு சேர்க்கறதுக்காக நீ பண்ற முயற்சியெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியும். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்துவை பத்தி நம்மளால அருணுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியலனா அதை நீ விட்டுருப்பா. ஏ அனந்தா, இங்க இருந்து ஓடி போன அந்த இந்துக்காக நீ எதுக்காக க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்க அருண் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? உனக்கு வேற வேலையே இல்லையா? தப்பு பண்ணவங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுத்தே அவன். அந்த பொண்ணுக்கு நீங்க பண்றது எல்லாமே பெரிய தப்பு. கூடிய சீக்கிரமே அந்த உண்மைலாம் வெளியே வரும். வராம இருந்தா இந்த குடும்பமே நாசமா போயிடும். அத்தை, அபி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்காகமா பயப்படுற? அண்ணனோட இந்த நிலைமை பார்க்கும்போது என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. எதுவுமே பண்ணிருக்க கூடாதுன்னு இப்ப எனக்கு தோணுது.
இங்க பாரபி, அவ ரொம்ப தடுமாற்றத்துல இருக்கா. நீ தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மது, இப்ப என்ன ஆச்சு உனக்கு? நீ எதுக்காக இப்ப அழுதுட்டு இருக்க? நீ அழற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கலையேம்மா. ஒண்ணுமே நடக்கலையா? அண்ணனும் ஆனந்தன் மாமாவும் போட்ட சண்டையெல்லாம் நம்ம எதிர்க்கே நடந்துச்சுல. பாவம் என்னோட அண்ணன். அண்ணனோட வாழ்க்கைய நாம எல்லாருமே சேர்ந்து இப்படி பண்ணிட்டோம். என் அண்ணன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு. அண்ணனோட வாழ்க்கையில சந்தோஷமும் சிரிப்பும் நிறைஞ்சிருந்துச்சு. யார்கிட்டயும் அண்ணன் இப்படி கோவப்பட்டு பேசி நான் பார்த்ததே இல்ல. யார்கிட்டயும் சண்டைக்கும் போனதில்ல. இப்ப பாத்தீங்கல்ல, பெரிய சண்டை நடக்குது. அண்ணனும் ஆனந்தன் மாமாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த குடும்பம் உடைஞ்சு போயிடும்னு ஆனந்தன் மாமா சொல்றாரு. அபி, நம்ம இதுவா அண்ணன் கிட்ட இருந்து பிரிச்சிருக்க கூடாது. அது பெரிய தப்பாயிடுச்சு. அதுக்கான தண்டனையை தான் நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். இங்க யாரு என்ன அனுபவிக்கிறாங்கன்னு நீ சொல்லிட்டு இருக்க? சண்டை போட்டது உன்னோட அண்ணன் மட்டும் இல்லல, என்னோட பையனும் இவளுக்கு அண்ணனும் தானே. எனக்கும் இவளுக்கும் வராத வருத்தம் உனக்கு எங்க இருந்து வருது? அத்தை, என்னாலலாம் இதை பார்க்க முடியாது. என்னோட அண்ணன் அவர் முன்ன மாதிரி இருக்கிறத பார்க்கதான் எனக்கு சந்தோஷம். இங்க பாரு, உன்னோட அண்ணன் முன்னாடி மாதிரி இருக்கதானே நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணோம். இத பண்ணாதானே அபிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம் நடந்தாதானே உனக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்கு இவ்வளவு வேலை கொடுக்கணுமான்னு நான் நினைச்சே பார்க்கல அத்தை. இப்படி ஒருத்தர் சாபம் கொடுத்து வர வாழ்க்கையினால என்ன பிரயோஜனம்? யாருனாலையும் எப்பவுமே நிம்மதியா இருக்க முடியாது. மது, நீ தப்பு பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அதனாலதான் உன் வாயில இருந்து இப்படியெல்லாம் வார்த்தை வருதுன்னா அதுக்கான தண்டனைய நீ தான் அனுபவிக்க வேண்டி வரும். இங்க பாருமா, நான் சொல்றத கேளு. இங்க என்ன நடந்தாலும் இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னீனா உனக்கும் அபிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். மது, நீ பயப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்காது. இப்போ இங்க நடக்கிற சண்டை எல்லாமே தற்காலிகமா தான் நடக்கும். நாம பண்ண குற்றத்துல இருந்து நாம சேஃபா தான் இருக்கும். இதுக்கப்புறம் இந்துவோட போனை யார் செக் பண்ணாலும் அதுல இருக்க நம்பர் அந்த ரகுவோடது தானே. இருந்தாலும் ஏதாவது ஒரு சாட்சி கிடைச்சதுன்னா எல்லாமே தெரிஞ்சிடும் தானே. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில இருக்க முக்கியமான சாட்சினா நம்ம கையில இருக்க இந்த போன் தான். இந்த போன் கிடைச்சா மட்டும்தான் நாம பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மத்தவங்களால முடியும். ஆனா இந்த போன் யாரு கையிலயும் கிடைக்க போறது இல்ல. நாளைக்கு நம்ம வெளியே போகும்போது இதை ஏதாவது ஒரு மொபைல் ஷாப்ல வித்துடலாம். அதுக்கப்புறம் இந்த போன் வேற ஒருத்தவங்களோட கைக்கு போயிடும். இந்துக்கும் அருண் மாமாக்கும் நடுவுல நடந்த பிரச்சனையில எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாம அவங்க பிரிஞ்சிருவாங்க. அதுக்கிடையில ஜோசியர் சொன்ன மாதிரி இந்து சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் நம்ம கைக்கு வந்துடும். அதனால நீ தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு கவலைப்படாம வரப்போற சௌபாக்கியத்தை நினைச்சு நீ சந்தோஷப்படு. புரியுதா? நாங்க சொன்னதுல உனக்கு புரிஞ்சதுல? இப்படி நீ மூஞ்ச வச்சிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ, என் அண்ணனுக்கோ பார்வதி சித்திக்கோ இல்ல அருண் மாமாக்கோ கண்டிப்பா சந்தேகம் வந்துடும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.